காருண்யம். காருண்யம் என்பதை ஜீவ காருண்யம் என்று உயர்தர பாடத்திட்டத்தில் படித்ததாக அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். அங்கே அந்த கேள்விக்கான விடையை தெருவில் விட்டது போலவே அன்றாட வாழ்விலும் காருண்யத்தை தெருவில் விட்டு விடுகிறோம். அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பதோடு மனிதர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து உயிர்களுக்கும் பாசத்தையும் பரிவையும் வழங்க வேண்டும் என்பதை குறித்து நிற்பதே ஜீவ காருண்யம். அனைத்து உயிர்களும் சமம். இந்த உலகத்தில் மனிதர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களின் வாழ்வும் முக்கியமானது. உயிரினங்களை பாதுகாப்பதும் மதிப்பதும் ஓர் உயர்ந்த பண்பாகும். நாம் பிற உயிர்களை பரிவுடன் அணுகும்போது உலகம் அமைதியானதாக மாறும். அன்பும் கருணையும் மனிதர்களை மனநிறைவு பெற வைக்கும். ஜீவ காருண்யம் என்பது கொஞ்சி பேச கிளி வளர்ப்பதோ, அழகுக்காக வண்ண மீன் தொட்டி வைப்பதோ, வீட்டுக்குள் அழுக்குப்படியாத உயர்தர பூனை வளர்ப்பதோ அல்ல. வீதி ஓரத்தில் இருக்கும் பூனைகள், தெரு நாய்கள், நம் வீட்டுத் தோட்டத்தில் பழம் தின்ன வரும் பறவைகள் என உயிரினங்கள் மீது நாம் காட்டும் வன்மம் மனித பண்புகளுக்கு முரணானது. கோடை காலங்களில் தாகித்திருக்கும் பசு, நாய், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு, தண்ணீர் வழங்கல். காயப்பட்ட உயிரினங்களை கண்டால் அவற்றை கண்டும் காணாதவர் போல் கடந்து செல்லாமல் சிகிச்சை அளித்தல். அவசியமில்லாமல் விலங்குகளை வதை செய்வதை தவிர்த்தல் போன்ற ஜீவராசிகளுக்கான நம் கடமையை செய்வது உயர்ந்த மனித பண்பாகும். உயிரினங்களில் பல்வகைமை இந்த உலக இயக்கத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கை காரணங்களாலும் மனித செயற்கை காரணங்களாலும் அருகி வரும் உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ தகுதியான உலகை அவர்களுக்கு கையளிக்க பொறுப்புள்ள சமூகமாக செயற்படுதல் அவசியம். ஜீவராசிகள் மீது காட்டப்படும் காருண்யம் உலகின் சமநிலையை பேண உதவுவதோடு அது நற்கூலியை பெற்றுத்தரும் சிறந்த பண்பாகவும் திகழ்கிறது. ஆதலால் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணை காட்டுவோம்.